ஹே கைஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? கண்டிப்பா நல்லா இருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன். தேங்க்யூ ஃபார் ஆல் த பாசிட்டிவ் கமெண்ட்ஸ். எனக்கு மெசேஜ்ல தனியா சொன்னதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. உங்களோட ஒரு பாசிட்டிவான கமெண்ட்ஸ் தான் என்னோட ஃபியூவல், எனக்கான மோட்டிவேஷன். அண்ட் எனக்கு தெரியும் எல்லாருக்கும் பப்ளிக்காக கமெண்ட்ஸில் போடுறதுக்கு கொஞ்சம் சங்கடமாக இருக்கும். பட் அதையும் மீறி மெசேஜில் என்கிட்ட தனியாக சொன்னதை நான் ரொம்ப வேல்யூ பண்ணுறேன். ஒருத்தவங்களோட ஒரு கருத்தையும் நான் ரொம்ப மதிக்கிறேன். நான் இந்த சீரீஸ் போட்டதுக்கு ஒரு 2 காரணம் இருக்கு. நான் ஒரு ஸ்டேஜ்ல ஸ்ட்ரகிள் பண்ணல, இந்த மாதிரி யாராவது சொல்லியிருந்தா கண்டிப்பா அது எனக்கு அந்த டைம்ல ஒரு பெரிய ஹெல்ப்ஃபுல்லா இருந்திருக்கும். அண்ட் அந்த மாதிரி சொன்னவங்க நிறைய பேர் இருந்தாங்க. அவங்களாம் இருந்ததுனால தான் இன்னைக்கு நான் இப்படி இருக்கேன். ஸோ நான் அதை ஓவர் கம் பண்ணதுனால நானும் என்ன மாதிரி இருக்க ஒரு 10 பேருக்கு ஹெல்ப் பண்ணும் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ அதுக்காக தான் இந்த மாதிரி வீடியோஸ் கிரியேட் பண்ணிட்டு இருக்கேன். அண்ட் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் அண்ட் taking it into consideration. ஸோ நெக்ஸ்ட் நம்ம பூஸ்டிங் கான்ஃபிடன்ஸ் பற்றி சொன்னோம். ஸோ இதுல இருந்து நான் என்ன சொல்ல விரும்புறேன்னா, யாருமே பிறக்கையில கான்ஃபிடென்ட்டா 100% ஃபுல் கான்ஃபிடென்ட்டா யாரும் பிறக்கிறது இல்லை. அந்த ஸ்கில்லை வளர்த்துக்கிறோம். இன்ஃபேக்ட் இப்போ நான் இது சொன்னதுனால எல்லாமே எனக்கு தெரியும்ல, ஓவர் த பீரியட் ஆஃப் டைம் இதெல்லாம் இது பண்ணி கற்றுக்கலாம், அப்படி பண்ணி கற்றுக்கலாம் அப்படின்னு தெரிஞ்சதுனால தான் இப்போ ஓரளவுக்கு. இப்போ நீங்கள் என்ன ஒரு 10th பார்த்துருந்தீங்கன்னா என்ன இந்த மாதிரி ஐடென்டிஃபை பண்ணியிருக்க மாட்டீங்க. ஒரு ரொம்ப ஷையான, என்ன பேசுகிறோம் என்ன பேசணும் அப்படிலாம் தெரியாத ஒரு பர்சனாக தான் இருந்தேன். அதே மாதிரி என்ன ஒரு காலேஜ் ஃபர்ஸ்ட் இயரில் பார்த்துருந்தீங்கன்னா இவ்வளோ இன்ஃபர்மேஷன் எனக்கும் இருந்திருக்காது. ஒர்க் பண்ணையில் ஒரு ஃபர்ஸ்ட் ஃபியூ இயர்ஸுக்கும் இவ்வளோ நாலேஜ் இருந்திருக்காது. ஸோ இது எல்லாமே ஓவர் த பீரியட் அக்யூமுலேட் ஆன இன்ஃபர்மேஷன், அக்யூமுலேட் ஆன நாலேஜ், அதை தான் ஷேர் பண்றேன். அதே மாதிரி இப்போ நான் ரொம்ப கான்ஃபிடென்ட்டா உங்ககிட்ட இன்னொரு விஷயம் கத்துக் கொடுக்க முடியும் ஆர் ஷேர் பண்ண முடியும் அப்படின்னா செட்டிங் கோல்ஸ். ஏன்னா அதுல எனக்கு கொஞ்சம் நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கிறதுனால, நம்மளோட லைஃப் எக்ஸ்பீரியன்ஸ் அதை ஒரு ப்ரூஃபா இருக்கிறதுனால அதை பத்தி தைரியமா என்னால உங்ககிட்ட ஷேர் பண்ண முடியும். ஸோ இதுக்கு அடுத்த சீரீஸ் எல்லாமே பாத்தீங்க அப்படின்னா, எப்படி நம்ம ஒரு பர்சனல் கோலை செட் பண்ணணும், அந்த பர்சனல் கோலை அச்சீவ் பண்றதுக்கு என்னென்ன ஸ்டெப்ஸ் ஃபாலோ பண்ணும் அப்படிங்கிற சீரீஸ் தான் இருக்கும். ஸோ இதுல எகெயின் ஒரு 5 to 6 வீடியோஸ் உங்களுக்கு சின்ன கதை, அதோட சேர்ந்து உங்களுக்கு ஸ்டெப்ஸ் ஆர் டேக் அவேஸ் ஆர் கால் டு ஆக்ஷன் அந்த மாதிரி உங்களுக்கு நான் ஃபார்மேட்ல கொடுப்பேன். கண்டிப்பா ஏன் கோல் செட் பண்ணணும் அப்படின்னு ஒரு கதையோட முடிச்சிடலாம். நானும் என் பசங்களும் ஒரு நாள் வண்டியில போயிட்டு இருந்தோம். கார் ஓட்டிட்டே இருந்தேன். கார் ஓட்டிட்டு இருக்கையில பசங்க பின்னாடி நம்பர் கேம் விளையாடிட்டு இருந்தாங்க. 1 2 3 4 பஸ், 6 7 8 9 பஸ் இப்படி சொல்லுவோம்ல, இந்த கேம் விளையாடிட்டு இருந்தாங்க. இதர் என் பொண்ணு ஜனுஸ்ரீ ஒரு 30 வந்தோடனே அவுட் ஆயிடுவா, இல்ல என் பையன் ஒரு 40 போனோடனே அப்படியே தப்பா நம்பர் சொல்லி விட்டுருவாங்க. அப்ப நான் சொன்னேன், குட்டீஸ் பார்க்கலாம் யார் 100 டச் பண்றீங்க, எப்ப நீங்க 100 டச் பண்றீங்க, யார் 100 டச் பண்றீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சின்ன ஒரு கோல் ஒன்னு கொடுத்த உடனே அந்த கேம்ல 100 டச் பண்ணாங்க. அது வரைக்கும் 3-4 வாட்டி வெறும் 40ஸ்லயும் 30ஸ்லயுமே அவங்க தப்பா சொல்லிடுவாங்க. சோ இது அந்த பர்டிகுலர் இன்சிடென்ட்ஸ் எனக்கு என்ன தோணுச்சுன்னா, நம்மளுக்கு ஒரு கோல்னு ஒண்ணு எதுன்னு தெரியாத வரைக்கும் நம்ம சீக்கிரமாவே டிராப் அவுட் ஆயிடுவோம். ஏன்னா நம்மளுக்கு ஒரு ஏர்ஜ் இருக்காது. 30 சொன்னாலே நம்மளுக்கு பெருசுன்னு நம்மளா ஒரு செட் பண்ணியிருப்போம். ஏன்னா நம்ம ஸ்டாண்டர்ட் அந்த அளவுக்கு தான் செட் பண்ணியிருப்போம். ஸோ அந்த கேம் அப்போ நான் என்னால இன்ஸ்டன்டா உணர முடிஞ்சு, அவங்க அதே ஸ்பாட்ல 100 சொன்னாங்க. அது வரைக்கும் 30-40ஸ்ல இருந்து அவங்க ஒரு 100 ரீச். ஏன்னா நம்ம டார்கெட் அதிகம் பண்ணி கொடுக்கையில, அதுதான் உங்க கோல், யார் பண்றீங்கன்னு பார்க்கலான்னு ஒரு சவால் சேலஞ்ச் கொடுக்கையில அதை அவங்க எடுத்துக்கிட்டு புஷ் பண்றாங்க. ஸோ லைஃப்ல நம்மளும் எதையுமே ஒரு கோலா வச்சுக்கலன்னா, நம்ம என்ன அச்சீவ் பண்றோமோ ஆர் நம்ம எதை கடந்து வரமோ ஆர் நம்ம அந்த கோ வித் த ஃப்ளோல போறது தான் நம்மளோட அச்சீவ்மெண்ட் அப்படின்னு நினைச்சுப்போம். ஏன்னா நம்மளே ஒரு லோ பேஸ்ல நம்ம வச்சுக்கிட்டு அதுல போயிட்டு இருப்போம், எனக்கு இது போதும். ஆனா நம்ம நினைக்கிறத விட, நம்ம அந்த ஸ்டேட்டஸ் அந்த கரண்ட் செட்டப்ல அச்சீவ் பண்றதை விட ஒரு 10% ஹையர் கோலா நம்ம பிக்ஸ் பண்ணோம்னு வச்சுக்கோங்களேன், கண்டிப்பா அதையும் அச்சீவ் பண்றதுக்கான சக்தி, கேப்பபிலிட்டி நம்ம கிட்ட இருக்கு. ஆனா அந்த ஒரு ஹையர் கோலை நம்ம செட் பண்றதுக்கு தான் நம்ம பண்ண மாட்டோம். ஸோ அதனாலதான் கோல் செட்டிங் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். எல்லாரும் சொல்லுவாங்க டெஸ்டினேஷன்ல அது ஜேர்னி அது இதுன்னு. பட் ஏன் நம்மளுக்கு அது தேவை? ரொம்ப ரொம்ப சிம்பிள். ஒரு கோல் ஒன்று வச்சுக்கிட்டா கண்டிப்பா அதுக்கான முயற்சி எடுப்போம். 90% இந்தியால எல்லாரோட ஒரு கோல் என்னவா இருக்கும்னா, எனக்குன்னு ஒரு சூப்பர் வீடு, சொந்த வீடு. இதுதான் பினான்சியல் கோல்ல 90% ஆஃப் த இந்தியன்ஸ்க்கு இருக்க ஒரு மைண்ட் செட். எனக்குன்னு ஒரு சொந்த வீடு இருந்தா எனக்கு அது போதும், என் சொந்த வீட்டுல வாழணும், என் சொந்த வீட்டுல சாகணும். இது ஒன் ஆஃப் த கோல். அண்ட் நம்மளோட லைஃப் ஃபுல்லா அந்த ஒன் ஆஃப் த கோலை அச்சீவ் பண்றதுக்கு தான் நம்ம வாழ்நாள் ஃபுல்லா டைம் ஸ்பெண்ட் பண்ணுவோம். நீங்க யாரை வேணாலும் எக்ஸாம்பிளா உங்க மைண்ட்ல யோசிச்சு பாருங்க, இந்த ஒரு கோல் அவங்க வாயிலிருந்து வருதா, அதை அச்சீவ் பண்றதுக்காக அவங்க சில ஸ்டெப்ஸ் எடுத்திருக்காங்களான்னு. ஸோ இதுதான் ஒரு ரியல் லைஃப் எக்ஸாம்பிள் அண்ட் ரியல் லைஃப் ரிசர்ச்.
ஸோ யோசிச்சு பாருங்க, அந்த கோல் அவங்க கண்டிப்பா அச்சீவ் பண்ணிடுவாங்க. ஏன்னா அதுதான் அவங்க எடுத்த ஒரே ஒரு கோல். அதை கண்டிப்பா எப்படியாவது முந்தி கஷ்டப்பட்டு அதை எடுத்துருவாங்க. ஸோ அந்த ஒரு ஆஸ்பெக்ட்ல ஒருத்தவங்களால எடுக்க முடியுதுன்னா, அந்த மாதிரி நம்ம ஒரு 4-5 ஆஸ்பெக்ட் வச்சுக்கிட்டோம் அப்படின்னா கண்டிப்பா அதுலயும் நம்மளால அச்சீவ் பண்ண முடியும். இப்போ ஃபினான்ஷியல்ங்கிறதுல வீடுங்கிற ஒரு கோல் மாதிரி, நம்மளோட பர்சனல் ஹெல்த்துக்கு ஒரு கோல், நம்மளோட ரிலேஷன்ஷிப்புக்கு ஒரு கோல், நம்மளோட செல்ஃப் என்ஹான்ஸ்மெண்ட்க்கு ஒரு கோல் அப்படின்னு நம்ம பேலன்ஸ்டா வச்சோம் அப்படின்னா அதுதான் ஒரு பேலன்ஸ்டான லைஃப் கோல்ஸா இருக்கும். இது ஒரே ஒரு விஷயத்துல மட்டும் ஃபுல் ஃபோக்கஸை போட்டுட்டு மிச்ச எல்லாத்துலயும் கோட்டை விட்டுறது வந்து, என் பசங்களுக்கு நான் என்ன சொல்லுவேன்னா, எனக்கு இங்கிலீஷ்னா ரொம்ப பிடிக்கும் அந்த சப்ஜெக்ட் அப்படின்னு சொல்லிட்டு டே இன் அண்ட் டே அவுட் அது ஒரு சப்ஜெக்டை மட்டும் படிச்சு 100 மார்க் எடுத்துட்டு மிச்ச சப்ஜெக்ட்ல எல்லாம் கோட்டை விட்டா அது பேலன்ஸ்டான ரிசல்ட்டா கண்டிப்பா கிடையாது. ஒரே ஒரு விஷயத்துல மட்டும் ஃபுல் ஃபோக்கஸ் ஒருத்தவங்க போட்டு அதே மாதிரி ஈக்குவலி ரெக்வயர்ட் ஐட்டம்ஸ்ல நம்ம அவ்வளவு எஃபர்ட் போடலன்னா எப்படி அது ஒரு சக்சஸ்ஃபுல் எஜுகேஷனல் ஸ்கோரா இருக்காதோ, அதே மாதிரிதான் லைஃப்ல ஒரே ஒரு விஷயத்துக்கு மட்டும் ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு ஹையான கோல் ஒன்று வச்சுட்டு அதே மாதிரி லைஃப்ல ஈக்குவல் இம்பார்ட்டன்ஸ்ல இருக்க நிறைய விஷயத்துக்கு ஈக்குவலா இம்பார்ட்டன்ட் கொடுக்காம அதுக்கான எஃபர்ட்ஸ் போடாம அதை கொஞ்சம் கூட ஃபோக்கஸ் ஜோன்லயே வைக்காம இருந்தோம் அப்படின்னா நம்ம ஒரு இம்பேலன்ஸ்ட் லைஃப் தான் வாழுவோம். ஸோ கண்டிப்பா இது உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ வித் திஸ் நோட் நம்ம நெக்ஸ்ட் சீரீஸ்ல இதுக்கான கோல்ஸ் அண்ட் கோல் செட்டிங் இதை பத்தி பார்க்கலாம். ஸோ கண்டிப்பா இந்த வீடியோ உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருந்துச்சுன்னா ப்ளீஸ் உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க. ஸ்டூடெண்ட்ஸ்க்கு மெயினா இது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் அப்படின்னு எனக்கு தோணுது. கண்டிப்பா அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்க. Until I post my next video, take care and bye.